வணக்கம் நண்பர்களே, இது உண்மை ஆராய்க. நம்ம இந்த சேனலில் இலுமினாட்டி அப்படிங்கிற அரச குடும்பத்தை பற்றி நிறைய காணொலிகள் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க உலகத்தை ஆள்வதற்கான முயற்சியில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைய காணொலியில் யூத சியோனிஸ்டுகளின் ரகசிய அறிக்கை அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நூல் 1905 ரஷ்ய மொழியில் வெளியிடப்பட்டது. இதன் ஆசிரியர் செர்கி நீலஸ். இவர் இந்த நூல் ஐரோப்பாவில் இருக்க ஒரு மெசானிக் லாட்ஜில் கிடைச்சதாகவும் அதை தன்னுடைய நண்பர் தனக்கு தந்ததாகவும் சொல்லி இதை வெளியிட்டிருக்கிறாரு. மெசானிக் லாட்ஜ், ஃப்ரீமேஷன் அப்படிலாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க என்னுடைய பழைய காணொலிகளை பார்க்கலாம். இந்த நூலில் அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த நூல் யூத சியோனிஸ்டுகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு ரகசிய அறிக்கை. அவங்க வருங்காலத்தில் என்னென்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி உலகத்தை கைப்பற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அறிக்கை. இதில் சொல்லப்பட்ட எல்லாமே நடந்திருக்கு, நடந்துக்கிட்டேவும் இருக்குது. இந்த நூல் அமைப்பானது யூத சியோனிஸ்டுகளாக புதுசாக சேர்றவங்களுக்காக எழுதப்பட்டது. அவங்களுக்கு தங்களுடைய திட்டங்களை விளக்குறதுக்காக எழுதப்பட்ட நூல் இது. இந்த நூலில் முடியாட்சியான அரசர்களுடைய ஆட்சியை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுல தொடங்கி, அதுக்கப்புறம் குடியரசு உருவாகிறது, அதுக்கப்புறம் கடைசியில் உலகம் முழுக்கையும் ஒரே நாடாக மாற்றி அதை எப்படி ஆள்றது அப்படிங்கிறது வரைக்கும் தகவல்கள் இடம்பெறுது. அவங்களுடைய திட்டத்துப்படியே அவங்க முடியரசை அழிச்சிட்டாங்க, குடியரசையும் உருவாக்கிட்டாங்க. இனிமேல் அவங்களுடைய திட்டம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம யூதர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாகணும். யூதர்கள் தங்களை உயர்ந்த இனமாக நினைப்பவர்கள். தாங்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அப்படின்னு நம்புகிறவங்க. மற்ற எல்லாரையும் ஆட்டு மந்தைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. நமக்கெல்லாம் அறிவு இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதோடு இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்க இன்னொரு விடயம் என்னென்னா, இந்த மக்களுக்கு எப்படி வாழணும்னே தெரியல. நம்ம நேரடியாக சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. நம்ம கடைசியில் உலகத்தை ஆளும்போது நம்ம அவங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி தருவோம். இவங்கெல்லாம் பாவம், அந்த மாதிரி இந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க. அதோடு அது வரைக்கும் நம்ம செய்ய போகிற செயல்கள்லாம் ரொம்ப கொடூரமானதாகவும் மக்களை கஷ்டப்படுத்துகிறதாகவும் இருக்கும். ஆனால் அதை கண்டு மனம் தளர்ந்துடாதீங்க, அதை தவறாக நினச்சிடாதீங்க. நம்ம கடைசியில் மக்களுக்கான ஒரு பெரிய வாழ்வை உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அவங்களுக்கு நல்லது செய்ய போகிறோம். அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூலை பற்றி இது வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். த டைம்ஸ் லண்டன் அந்த பத்திரிகையில் மே 8, 1920 வெளியானது. ஒரு பகுதி நிறைவேறிவிட்ட மற்றொரு பகுதி நிறைவேறுவதற்கான திசையை நோக்கி செல்கிற இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்க்கிற போது என்ன நினைக்க தோன்றுகிறது? இத்தனை ஆண்டுகால துன்பத்தை அனுபவித்தது எதற்காக? ஜெர்மனியில் மேலாதிக்கத்திலிருந்து தப்பித்து அதைவிட பயங்கரமான யூத விலையில் சிக்குவதற்காகத்தானா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஹென்ரி ஃபோர்டு கார் நிறுவனம் இருக்குல்ல, அதை உருவாக்குனவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரகசிய அறிக்கை பற்றி நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் இன்று வரை பொய்க்கவில்லை. உலக நடப்புகளோடு அப்படியே பொருந்தி போகின்றன, ஏன் இனிமேலும் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், இவர் ஒரு யூதர், ஹென்றி மார்கோவ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூதர்களின் சிறு கும்பல் செய்யும் தவறுக்காக ஒட்டுமொத்த இனத்தையும் சாடக்கூடாது. அதே சமயம் சியோனிஸ்டுகளின் சதித்திட்டம் உண்மை என்று கூறுவது யூத வெறுப்பு ஆகாது. அப்படி யூத வெறுப்பு என்று பெயரிட்டு அழைத்தால் அது இந்த ரகசிய அறிக்கை சொல்லப்பட்டுள்ள சதித்திட்டத்தின் மீதான கவனத்திலிருந்து திசை திருப்ப செய்யப்படும் தந்திரமாகும். அடுத்ததாக கன்னடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நார்மன் ஜாக்கல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரகசிய அறிக்கையை வாசிக்கிற எந்த ஒரு பகுத்தறிவுள்ள மனிதனும் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உண்மையல்ல அப்படின்னு புறந்தள்ள முடியாது. இந்த புத்தகம் தங்களால் எழுதப்படலை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு யூதர்கள் இதில் எழுதப்பட்டுள்ள கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த புத்தகத்தை பற்றிய என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். யூத சியோனிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க எல்லா யூதர்களையும் குறிக்க மாட்டாங்க. யூத சியோனிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதில் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க தான் யூத சியோனிஸ்டுகள். அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய அறிக்கை தான் இது. அதாவது உலகத்தை எப்படி நமது கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனாலும் இந்த நூலில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாங்கள் நல்லதுக்காக தான் செய்கிறோம், உலக மக்களுடைய நன்மைக்காக இதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்லாம் கடைசியில் பிட்டு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நூல் வெறும் யூத சியோனிஸ்டுகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதாவது அரச குடும்பம் இவ்வளவு காலமாக யூத சியோனிஸ்டுகளை
தங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் பலர் வந்து இதை வந்து நல்லதுன்னு கருதியும் இதை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஆல்பர்ட் பைக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீமேஷன், 33 டிகிரி ஃப்ரீமேஷன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3ஆம் உலகப் போரில் அரசியல் யூத சியோனிஸ்டுகள் மொத்தமாக அழிக்கப்படுவாங்க, அதே மாதிரி வந்து அரேபிய நாடுகளும் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யூத சியோனிஸ்டுகளுடைய கதை 3ஆம் உலகப் போரோட முடிந்தது. அதுக்கப்புறம் அரச குடும்பத்துக்கு இவங்க உதவி தேவையில்லை. ஒருவேளை வந்து வேற யாரையாவது இதுக்கு பயன்படுத்தலாம், இனிமே அவங்க செய்ய போகிற திட்டங்களுக்கெல்லாம். அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அரச குடும்பத்தால் பலிகடா ஆக்கப்பட்டது தான் இந்த யூத இனம். இதற்கு முன்பு வேற ஒரு இனம் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பற்றி இன்னும் அவ்வளவா யாரும் நான் ஆராய்ச்சி பண்ணலை. யூதர்கள் தான் மாட்டியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த நூலை பற்றிய எனது கருத்து. இந்த நூலை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து இதை மின்னூலாக பதிவிறக்கம் செய்து படிக்கலாம். படிச்சுட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. பலர் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோடு அந்த காணொலியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல காணொலிகள் வர இருக்குது. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம். நன்றி.